திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, புரட்டாசி மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புரட்டாசி மாதம் கால புருஷனுக்கு 6வது மாசம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். பெருமாளுடைய முழு அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய மாதம். பெருமாளுக்கு நிறைய மாதங்கள் 3 மாதங்கள் 4 மாதங்கள் வருடத்துல விரதம் இருக்கணும். அதுல முதன்மையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம். இந்த மாதம் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்பவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே விலகுது. பெரிய நோயில் இருக்கிறீங்க, நோய்க்கு ஒரு தீர்வே இல்லாம இருக்கு அப்படின்னாலும் அதுவும் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். கேஸ் ஏதாவது இருக்குது உங்க பக்கம் சாதகம் இல்லாம இருக்குது அப்படின்னா, நியாயம் உங்க பக்கம் இருந்தால் கண்டிப்பாக நேர்மைக்குண்டான பெருமாள் நிச்சயமாக உங்களுக்கு அதுல ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாத்தீங்கன்னா, வேலை இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கும் வேலையில பிரச்சனையில இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மாதம் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுதும் வேலையில இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். அதே போல இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புரட்டாசியாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டிலே இருக்கிறார். செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் துலா வீட்டுக்கு இருக்கிறார். இதே வீட்டில இருந்து தன்னுடைய சொந்த வீட்டு இந்த மாதம் முழுவதும் பார்த்துட்டு இருக்க போகிறார். புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கன்னியா வீட்டுல 16ஆம் தேதி வரைக்கும், 16ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா துலா வீட்டுக்கு வருகிறார். கேதுவும் ராகுவும் அதே இடத்துலதான் நிக்குது. ராகு உங்களுக்கு கும்பத்திலையும், கேது உங்களுக்கு சிம்மத்திலையும். சனி பகவான் வக்கர கதியில் இருக்கார். நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வக்கரம்தான். ஜாதகத்துல யாருக்கெல்லாம் சனி வக்கரமா இருக்குதோ அவர்களுக்கெல்லாம் நல்ல யோகத்தை கொடுக்க போகிறார். யாருக்கெல்லாம் சனி வக்கரம் இல்லையோ அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிம்ம வீட்டுல இருக்கார். 23ஆம் தேதி வரைக்கும் சிம்மத்தில் இருந்துட்டு அதற்கப்புறம் கன்னியா வீட்டுக்கு வரப்போகிறார். இதுல கிரக சேர்க்கைகள். அடுத்தது இந்த கேதுவும் சுக்கிரனும் சேர்ந்தால் பெண் சாபம் அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கணும். இந்த பெண் சாபம் இருக்கக்கூடிய வீட்டுல எல்லாமே பாத்துட்டீங்கன்னா குலதெய்வம் தெரியாம இருக்கும். குலதெய்வம் இருந்தாலும் பலன் கொடுக்கல. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே பிரச்சனைகள் நடக்கிறது. வீட்டுல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் நல்லா இல்லாம இருக்கிறது. திருமண வாழ்க்கை கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப பாதிப்புகள் ஏற்படுறது. கணவர் ஒரு ரூம்லயும் மனைவி ஒரு வீட்லயும் இருப்பாங்க. சிறு வயதில் விடோவாகிறது, விதவையாகிறது, கணவரை விட்டு வாழக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் இந்த பெண் சாபத்தினுடைய தாக்கம். இது இந்த கேது சுக்கிரன் சேர்க்கை உங்க ஜாதகத்துல இருந்தாலும் இதனுடைய பாதிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதுல இன்னும் பாசிட்டிவா நம்ம சொல்லணும்னு பாத்துட்டீங்கன்னா, இவர்களுக்கு இது சார்ந்த எல்லாமே குலதெய்வம் என்ன பண்ணணும், குலதெய்வத்துக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஆனா அவர்களால செயல்படுத்த முடியாது அப்படிங்கறதா உண்மை. பித்திருக்களும் வேலை செய்ய மாட்டாங்க. குலதெய்வம் தோஷம் இருக்கக்கூடிய வீட்டுல பித்திருக்களும் வேலை செய்யாது. பிதிர் தோஷங்களும் ஏற்படும். அடுத்தது சூரியன் புதன் சேர்க்கை. உங்க ஜாதகத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்தால் நல்ல படிப்புக்குண்டான நல்ல வேலை கிடைக்கிறது. நல்ல நாலேஜ், சிறந்த அறிவாளி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுலயே உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியது. அது கவர்மெண்ட்ல எழுத்து துறையில இருக்கக்கூடியவர்கள், ஆடிட்டிங் சம்பந்தப்பட்டது, பத்திர பதிவுகள் சம்பந்தப்பட்ட துறையில நல்ல சம்பளத்தோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் இந்த புதனும் சூரியனும் சேர்ந்திருந்தால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை. அடுத்தது இந்த புதன் செவ்வாயோட சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல செவ்வாய் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் ஒர்க் சம்பந்தப்பட்டவங்க, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுலயே உணவு தொழில் செய்யக்கூடியவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சம்பந்தப்பட்டது, மளிகை சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, பினான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாமே ஒரு உயரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த கிரகச்சேர்க்கை. இது உங்க ஜாதகத்தில் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப ஒவ்வொரு கிரகச்சேர்க்கையும் நம்ம பொதுவா இந்த கிரகங்கள் சேர்ந்தால் இந்த பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறோம். இனி பாத்துட்டீங்கன்னா ஜாதகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த கிரகச்சேர்க்கை என்னென்ன பண்ணுது அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்கலாம். மிதுன ராசிக்குண்டான புரட்டாசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மிதுன ராசி புதனின் அம்சம் பெற்ற பெருமாளுடைய அனுகிரகம் பெற்ற ராசி அப்படிங்கிறது மிதுனம். ராசியின் அதிபதி புதன். ராசிக்கு 4ஆம் வீட்டுல, இது உங்க ராசிக்கு 4ஆம் வீட்டுல ஆட்சி உச்ச பலம் பெற்று 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோடு சேர்ந்து நிற்கிறார். மிதுனத்துக்கு ஜென்ம குருவாக இருக்கிறதுனால கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். கொஞ்சம் வேலை சார்ந்த இடத்துல பிரச்சனைகள், திருமணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இதெல்லாம் போயிட்டு இருக்கும். ஆனா இருப்பினும்
ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்த காரணத்தினால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு யோக மாதமே. வீடு சார்ந்தது வாங்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, ஒரு சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, உங்களுடைய எல்லா விஷயங்களும், ஏன்னா 3ஆம் அதிபதிங்கிறது பாருங்க காரிய ஜெயத்தை கொடுக்கக்கூடியவர் சூரியன். அப்ப நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் ஒரு காரிய ஜெயங்கள் கொடுக்கறது, எல்லாத்துலயுமே வெற்றி பாதைகளை நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்க என்ன செஞ்சாலும் இந்த மாசம் உங்களுக்கு சக்சஸ் தான். எதை நோக்கி போனீங்கனாலும் சக்சஸ் தான். நீங்க என்ன முடிவு பண்ணினாலும் அதற்கு உங்க கூட இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு ஏதாவது வண்டி வாகனங்கள் ஏதாவது வாங்குறது, லக்ஸரியான கார் ஏதாவது வாங்கலான் இருக்கிறது, ஆரோக்கியம் ரொம்ப நாளா இருந்து வந்த பிரச்சனைகள், நோய் இது எல்லாமே சரியாகிறது, தாய்க்கு இருந்து வந்த நோய்கள் குறைகிறது, தாய் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பது, அம்மாவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் எல்லாமே இருந்ததுன்னா அதெல்லாமே விலகிறதுக்கு உண்டான அமைப்பு, இதெல்லாம் இந்த புதன் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். இப்போ 3ஆம் அதிபதியோடு சேர்ந்து ராசி அதிபதி இருக்கின்ற காரணத்தினால இந்த மாதம் தைரியம் அதிகமாகும். எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், என்ன வந்தாலும் நம்ம போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனோ பக்குவத்தையும் மனோ தைரியத்தையும் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அடுத்தது சுக்கிரன். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5, 12ஆம் அதிபதி. இந்த 5 மற்றும் 12ஆம் அதிபதியான சுக்கிரன் 3ஆம் வீட்டுல போய் கேதுவோடு இருக்குது. அப்ப கேதுவோட எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் அந்த ஞானம் அதிகமாக பெரும் தன்மையை பெறுகிறது. அப்ப சுக்கிரனுக்கு அதீத ஞானத்தை அந்த கேது கொடுத்துரும். அப்ப யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி. அப்போ உங்க குழந்தைகளுக்கு அறிவை அதிகமாக புகுட்டுவது, ஒரு குழந்தை தப்பான வழியில போயிட்டு இருந்தாலும் கூட அதை வந்து சரி செய்வது, குல தெய்வ கோயிலுக்கு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு, 5-3 தொடர்பு ஏற்படும் பொழுது கண்டிப்பாக அதிர்ஷ்டங்கள் பெருகுவது. ஆனா அதுல கொஞ்சம் கேதுங்கிறது தடை தாமதத்தை கொடுக்கக்கூடிய கிரகமா இருக்கிறதுனால சிறு சிறு தடை, சிறு தாமதங்கள், அதற்கப்புறம் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப அவரே 12ஆம் அதிபதியாகி 3ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது 12-3 விபரீத ராஜயோகங்கள், கெட்ட கிரகம் கெட்டு நிக்குது. அப்ப கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம். அப்ப பெரிய ராஜயோகம் அப்படிங்கிறது இந்த மாதம் உண்டு. ராஜயோகம்னா நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா உங்களுக்கு இந்த மாசம் என்னென்ன உங்க ஜாதகத்துக்கு கிடைக்கணும்னு இருக்குதோ அதெல்லாமே அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு கிடைச்சிட்டு வரும். இப்ப 12ஆம் அதிபதி 3ல் இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள், பயணத்தினால் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள், பெண்கள் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைப்பது, ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதுல உங்களுக்கு ஒரு நன்மைகளை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜாதகத்துக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதியாகி 5ஆம் வீட்டுல இருந்து தன்னுடைய சொந்த வீட்டை 11ஆம் இடமாக இருக்கக்கூடிய மேஷத்தை பாக்குது. அப்போ 6ஆம் அதிபதி 5ஆம் வீட்டுல இருந்தால் குழந்தைகள் கூட தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க. குழந்தைகளோட கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. அவங்க சார்ந்த விஷயத்துல இன்னும் அக்கறை எடுத்து செயல்படுத்துவீங்க. அதே 11ஆம் அதிபதி 5ல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக பண வரவு உண்டு. பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏதாவது ஒரு வழியில பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் லாக் ஆயிருச்சு, குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், ஏதோ ஒரு குழந்தைகள் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு சக்சஸ் பண்றதுக்குனால ஒரு பண வரவு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது உங்க குழந்தைகள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய ஆசைகள் எல்லாமே இந்த மாதம் நிறைவேறும். நீங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் கண்டிப்பா இந்த மாதம் நிறைவேறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் உண்டு. ஒரு சிலர் கேட்பாங்க, நானும் எங்க கூட பிறந்தவங்களும் பிசினஸ் பண்ணலாமான்னு கேட்பாங்க. அப்படி ஐடியா இருக்கு அப்படின்னா இந்த மாதம் வந்து அது சிறப்பான மாதமாக இருக்கும். அடுத்தது குருவை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துக்குள்ளேயே இருக்காரு. எப்பவுமே ஜென்மத்துக்குள்ள குரு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர், டிப்ரெஷன் அதிகமாகும், இதெல்லாம் நடக்கும். ஆனா இருப்பினும் பாத்துட்டீங்கன்னா உங்க மூலமாக உங்க குழந்தைகள், உங்க குடும்பம், உங்க அப்பா குடும்பம் இதெல்லாம் சிறப்பா இருக்கும். ஜென்ம குரு இல்லையா, கெட்டதெல்லாம் விளக்கிடும், நல்லது மட்டுமே உங்களுக்கு கொண்டு வருவார். அடுத்தது சனி பகவான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்துல வக்கரத்தில் இருந்தால் பூர்வீக சொத்துக்கள், அப்பா வழி வரக்கூடிய சொத்துக்கள், அப்பா மூலமாக உதவிகள் இது எல்லாமே கிடைக்கும். உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள், ஒரு இடமாற்றம் பண்றது, ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டம் போறதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். இதே சனி வக்கரமாக இல்லை என்றால் கொஞ்சம் பொருளாதார சார்ந்த விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. தொழில் சார்ந்த விஷயத்துல பெரிய மூவிங் பண்ண வேண்டாம், புதிய தொழில் அமைத்துக் கொள்ள வேண்டாம். இது வந்து வக்கரமாக இல்லைன்னா மட்டும்தான். அப்பா விஷயம், அப்பா சொத்துக்கள் பத்தி பேசுறதா இருந்தாலும் இந்த மாதம் அதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. நவம்பர் 11ஆம் தேதி வரைக்கும்.
ராகுகேதுகளை பொறுத்த வரைக்கும் ராகு இயற்கையாக 9ல் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்பாவுடைய உடல்நிலையில கவனமா இருங்க. கேதுவை பொறுத்த வரைக்கும் 3ல இருக்கிறனால தைரியத்தை அதிகப்படுத்தி எது வந்தாலும் அதை போராடி ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக இந்த கேதுவும் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த மாதம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ரொம்ப ஹையா இருக்குது ராசி அதிபதி புதன் சூப்பரா இருக்கிறார். அப்ப எதை செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு நல்லதுதான் நடக்க போகுது. ஒரு எதிரிகிட்டயே போய் மோதினீங்கனாலும் கூட உங்களுக்கு வந்துட்டு சுத்தமா டேமேஜ் ஆகாது. அப்போ அவங்கதான் எதிரிகள் தொல்லைகள் தான் விலகுமே தவிர பகைவர்கள் தான் அழிவாங்களே தவிர இந்த மாதம் உங்களுக்கு யோகத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. குழந்தைகளுடைய ஜாதக அமைப்புப்படி உங்களுக்கு லாபத்தை நிச்சயமாக வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. மிதத்தை பொறுத்த வரைக்கும் 100%க்கு 70% மேல நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இயற்கையாகவே மிதன் பெருமாளுடைய அம்சம் பெற்ற ராசியாக இருக்கிறதுனால பெருமாள் வழிபாடு செய்ய 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 இந்த மாதம் உங்களுக்கு அதீத நன்மைகள் அப்படிங்கிறது கிடைத்தே தீரும். இதெல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் சாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.